இளமையை கொண்டாடுவோம். சென்னை கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இளமையில் எல்லாருக்குமே எப்படி இருக்குது அப்படின்னாக்க, நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே கூட ஏதோ ஒன்று படிக்கணும், கண்டிப்பாக ஒரு ஐடி துறையிலையோ இல்லை சாஃப்ட்வேர் துறையிலையோ கட்டாயமாக வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற சமூக நிர்பந்தமும் வீடுகளில் நிர்பந்தமும் நிறைய இருக்குது. ஆனால் வீட்லேயும் நிர்பந்திக்காமல் அந்த குழந்தைகளும் தானாக சாதிக்கணும் அப்படின்னு யோசித்த 2 குழந்தைகளை நாங்கள் இந்த இடத்துல பாராட்டுறோம். சிறுவர்கள் தான் சொல்லணும், ஏன்னா 23, 24 வயசு தான் அவங்களுக்கு ஆறுது. விஷால் அண்ட் ஆதித்யா. விஷால் அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், கம்போசர், ப்ரொடியூசர், இன்ஜினியர், இத்தனை ரோலை பண்ணிட்டு இருக்கார். கார்னிஷ் மியூசிக் ஸ்கூல் கிராமி அவார்டு வின்னர்ஸ்டேந்து மியூசிக்கை கற்றுட்டு இருக்கார். எல்லையில் போய் கற்றுட்டு இருக்காரு. ஸோ மியூசிக் மேலே அவருக்குள்ள ஈடுபாடு அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஈடுபாடு. ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மானோட கேஎம் மியூசிக் ஸ்கூலில் ஹிந்துஸ்தானி சூஃபி மியூசிக் 2 கற்றுட்டு இருக்காரு. இவர்கள் இசையமைத்த பாடல் அது பலோ பாஷா அப்படிங்கிறது மல்டி லிங்குவல் மெலடி ட்ராக். இது 5 மொழியில் தயாராகிருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, இது 5 மொழியில் தயாராகிருக்கு. அந்த சின்ன குழந்தைகள் எடுத்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? லவ், ஹியூமனிட்டி, கம்பேஷன், அஹிம்சா. இதை அவங்க கான்செப்டாக எடுத்துட்டு சின்ன விஷயங்களை வாழ்க்கையில் நாம் எவ்வளோ தவற விட்டுறோம், அதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் பொதிந்திருக்குங்கிறத இந்த 2 குழந்தைகளும் செஞ்சுருக்காங்க. என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னாக்க, இவங்களுக்கு குளோபல் பீஸ் அவார்டில் வேர்ல்டு மியூசிக்கில் ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு மத்தியில் உலகத்திலேருந்து 10 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அந்த 10 பேரில் 2 பேர் இந்தியர்கள். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா 9 பேரும் 45, 50 வயதை தாண்டியவர்கள். அந்த அவார்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கிராமி அவார்டு, அதாவது அந்த 10 பேரில் ஒன்று கிராமி அவார்டு வின்னர், இல்லைன்னா கிராமி அவார்டுக்காக நாமினேட் ஆனவங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஊரில் அடுத்து செலக்ட் ஆகிருக்கிறவர் சங்கர் மகாதேவன். அப்போ அவங்களுடைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உலகில் உண்டு. கல்யாண மாலை பேச்சரங்கம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. இளமையை கொண்டாடுவோம், செலிப்ரேட்டிங் யூத், இதுதான் நம்முடைய டாபிக். திரு சீதாராமன் சொன்னது போல் வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் தான், ஒரு திருவிழா தான். அந்த திருவிழாவில் அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவார், வாழ்க்கையே ஒரு திருவிழா, அந்த திருவிழாவில் நாம தான் அப்பப்போ தொலைஞ்சு போய்டுறோம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நாம் சில நேரங்களில் அந்த வாழ்க்கையை சில இடங்களில் தவற விட்டுறோம். ஆனால் இளமை அப்படிங்கிறது அப்படி இல்லை. பொங்கி ததும்புகிறது, எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய காலம் அது. இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்முடைய இந்த காலகட்டத்தில் இன்னைக்குள்ள 2016, 17களில் பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கு வாய்ப்பு, யாருக்கு அங்கீகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பும் அங்கீகாரமும் உலகம் முழுவதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. வீடு கட்டுறதுலேருந்து தொடங்கி திருமணத்தை முடிவு பண்ணுறது வரைக்கும் இன்னைக்கு இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது இளைஞர்கள் தான். இன்னும் எங்கள் வெப்சைட்லலாம் பார்த்தா கூட ரிஜிஸ்டர்ட் பை பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ரிஜிஸ்டர்ட் பை செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. அதே மாதிரி முன்ன காலத்துலலாம் கல்யாண மாலைக்கு பார்த்தா ரொம்ப தயங்கி அவங்க யோசித்து வெட்கப்பட்டு அப்படின்னெல்லாம் பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு தெளிவாக கேட்குறாங்க. அது மிகப்பெரிய ஆரோக்கியமான அழகான விஷயமா இருக்குது. அதே மாதிரி நாம் பண்ணி வைக்கிற கல்யாணங்கள், அதித்தி வெட்டிங் பிளானர்ஸுங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னெல்லாம் பேரண்ட்ஸ் வருவாங்க, அவங்க தான் பேசுவாங்க, அவங்க தான் பணம் கொடுப்பாங்க, அவங்க தான் நம்மள்ட்ட என்னென்ன வேணும்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைகள் ஏதோ இந்த புடவை துணிமணி அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. என்ன தீம் செலக்ட் பண்ணணும், என்ன கான்செப்ட் வேணும், அதாவது எந்த வென்யூவை செலக்ட் பண்ணணும், அதிலேருந்து தொடங்கி தாங்க ஹனிமூனுக்கு எங்கே போகணும் அப்படிங்கிற வரைக்கும் இன்றைக்கி எல்லாத்தையும் தீர்மானம் செய்வது இளைஞர்கள் தான். அதே மாதிரி கார்ப்பரேட் லெவலில் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி அந்த ஆஃபீஸ்லாம் போனோன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் முன்னெல்லாம் சேரை தேய்ச்சிட்டு 50 வயசு 60 வயசுக்கு உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு வாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. எங்கே போனாலும் அந்த படப்படன்னு பட்டாம்பூச்சிகள் மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுடைய அந்த ட்ரெஸ் கோட் அது இது எல்லாமே ரொம்ப அழகாக தான் இருக்குது. அதாவது நம்ம விகல்பமாக பார்த்தா வேறு மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம நன்னா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ் கோடும் ரொம்ப அழகாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் கேக் கட் பண்ணிட்டு, இன்னும் சொல்லப்போனால் கல்யாண மாலைக்கெலாம் வேலையே இல்லாமல் போயிடும் போல இருக்குது. என்னென்னா அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸில் அவங்கவுங்களுக்கு அந்த மேட்சஸை வேறு அங்கேயே பார்த்துட்டுறாங்க. அந்த அளவில் இளமைக்கு எல்லா இடத்துலையும் நம்முடைய பிரதம மந்திரியிலிருந்து தொடங்கி படம் எடுப்பவர்கள் வரை இன்றைக்கு இளமையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். கல்யாண மாலை அதற்கு விதிவிலக்கல்ல. ஏன்னா தினந்தோறும் இளைஞர்களுக்கான வாசலை திறந்து வைத்திருப்பது கல்யாண மாலை.
இந்த இளமையை கொண்டாடுவோம் டாபிக்கோட நோக்கம் என்னன்னா, இளமைங்கிறத நாம பூரிப்போட கொண்டாடிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த காலகட்டத்தை நாம கரெக்டாக செலவு பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை அதில் ஏதான ஒரு சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் வேணுமா, அது ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை, இந்த இளமையில நாம கொண்டாடுற விஷயங்கள் அந்த முதுமை வரைக்கும் அந்த கொண்டாட்டத்தை நம்மால தக்க வச்சுக்கணும்னா நாம எப்படி வாழ்ந்தா அதை தக்க வச்சுக்க முடியும், அந்த பார்வை தான் பார்க்க போகிறோம். இளமையை கொண்டாடுவோம் என்கின்ற தலைப்பில் முதலில் நான் பேச அழைப்பது திரு ஆர்ஜே பாலாஜி. ரேடியோ ஜாக்கியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தவர், பிரசன்டர், ஆக்டர், எத்தனையோ பரிமாணங்கள், அதாவது 6 முகம் மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட முகங்கள் இருக்கு. அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் நம்ம நிறைய தடவை பார்த்தோம் அப்படின்னா, ஆனந்த விகடனுடைய ப்ராமிசிங் பர்சனாலிட்டிஸில் 1 among the 10 அப்படிங்கிறது பாலாஜியோடது. அதே மாதிரி அவர் மழையின் போது செய்த காரியம், அதை யாராலையும் மறக்கவே முடியாது. அதாவது ஒரு சின்ன இளைஞன் தன் குரல் மூலமாக சென்னை மைக்ரோ அப்படிங்கிற ஒரு செட்டப்பை வச்சுட்டு 35 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவர் யாரையும் போய் கேட்கல. என்ஆர்ஐஸ் தானே கொட்டி கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னா, பாலாஜியின் குரலில் இருந்த கமிட்மெண்ட், அவர் பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியாது, ஆனால் அந்த குரலில் இருந்த கமிட்மெண்ட்டை வச்சு அத்தனை பேர் கொடுத்தாங்க. அந்த புகழ் பரவியது. அதாவது அது வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்டிவஸ் பாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐகானில் இருந்த பாலாஜி ஒரு சமூக அங்கீகாரம் பெற்றது. பெரியவர்களிடையே கூட இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜியா நான் வரணும், அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்கிற அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றது. அப்படிங்கிறது இந்த சென்னை மழை யாருக்கு நல்லது செஞ்சதோ இல்லையோ, பாலாஜியை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவதில் மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கின்றது. சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் நான், ஆண்டவடனில் காஜல் சொல்லியிருக்காங்க, அதாவது என்னது, கவலை வேண்டாம் அந்த படத்தில் காஜல் சொல்லியிருக்காங்க, நானும் பாலாஜியும் அடித்த லூட்டியில் அமக்கலாம்னு. அது எல்லாரும் கவலைப்படாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய ஹீரோஸ்க்கு, நிறைய பசங்களுக்கு அது கவலையாக இருக்குது, காஜலோட அவங்க அடித்த லூட்டி அப்படின்னு சொன்ன பொழுது ஃபயர் மாதிரி வேலை செய்யறதுக்கு இப்போ நானும் ரெடி தான் வரப்போறார் ஆர்ஜே பாலாஜி. எல்லாருக்கும் வணக்கம். காஜல் அகர்வால் சொன்னதில், அவங்க சொன்னது யாருமே படிச்சிருப்பாங்களோ கூட தெரியல, நீங்கள் அதை இங்கே சொன்னதில் நிறைய ஹீரோஸ் கோவம் வருதோ இல்லையோ, என் ஒய்ஃப்க்கு கோவம் வரும். நானும் கல்யாண மாலைக்கு வருவேனான்னு நினச்சிருந்தேன், வர வச்சுருவீங்க போல இருக்கு மேடம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொன்று சென்னை மழை வெள்ளம் இதில் நல்லது அதெல்லாம் தெரியாது. ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் இருந்தேன். முதல் வாட்டியாக இது வெளியில் தெரிஞ்சது சென்னை வெள்ளத்தும் போது தான். ஸோ அதுக்கு காரணம் என்னோட தாத்தா. இப்போ சீதாராமன் சார், நீங்கள் சொன்னீங்க தாத்தா பாட்டி, உங்கள் பாட்டியோட நீங்கள் அந்த அளவுக்கு சான்ஸ்கிரிட் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் தமிழே இதுக்கு பிறகு நிறையாக செந்தமிழ் புலவர்கள் பேசுவாங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரே திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இது ஏன்னா நிறையா கவிதாலயா படத்தில் ஸ்டார்டிங்கில் வரும் அப்படின்றதுனால சன் டிவியில் அதை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ இத்தனை நேரம் தூய தமிழில் மிக சிறப்பான சொற்பொழிவெல்லாம் கேட்டவங்களுக்கு திடீர்னு யாரா இவன் கிருஷ்ணாம்பேட்டை பையனை கொண்டு வந்துட்டீங்களேன்ற மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாண மாலை மோகன் சார், கங்க்ராச்சுலேஷன். 3.25 லட்சம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாம். நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி என்னால் ஒழுங்காக 3.25 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. இது ஒரு மிக பெரும் சாதனை. இன்னும் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் போய் ஒரு 1 மில்லியன் வரும்போது நான் திருப்பி வரேன் இந்த இடத்துக்கு. அண்ட் நான் முதல்ல யோசித்தேன், இந்த மனிதனை தேடுவோம்னு என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அண்ட் கூட இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாருமே பாரதி பாஸ்கர் அவங்களாம் இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், சின்ன வயசுலேருந்து நான் அவங்கள பார்க்குறேன் மேடம்னு. அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, ஏய் என்னடா சின்ன வயசு, நீ என்னடா இல்லைன்னா அப்படின்ற மாதிரி என்னை பார்த்தாங்க. ஆனால் ஓரளவுக்கு நான் ஸ்கூல் விவரம் தெரிஞ்சதுலேருந்து உங்கள் பட்டிமன்றம் பார்ப்பேன் மேடம். சன் டிவியில் வரும், நீங்களாம் பேசுகிற அதே மேடையில் பேசுகிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பேச்சாளர் இருக்காங்க. இந்த பேச்சாளர் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிற டாபிக் பார்த்தா ரொம்ப முதல்ல ஒருத்தர் டாக்டர் உங்களுக்கு உணவுக்குள் உற்சாகம்னு கொடுத்துருக்காங்க. கேட்கும்போது ஈஸியாக தான் இருக்குது. உணவுக்குள் உற்சாகம்னா அவரைக்காயை சாப்பிட்டா உங்களுக்கு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இல்லை இதை நைட்டு ஊற வச்சு இந்த முளைக்கட்டின பயிரை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிப்ஸ் மாதிரி சொல்லி உணவே எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாரதி பாஸ்கர் மேடம் ஆணுக்கு பெண் சரிசமம் நிகர் என அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 5 பாயிண்ட் அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் பார்க்கும்போது சரி, இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் ஒரு பையன் பொண்ணு எப்படி ஈக்குவல், அப்படி ஈக்குவல்னால எப்படி இந்த சமுதாயம் மாறும் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுவாங்க நானே நினச்சிக்கிட்டேன். மூணாவதாக என்னோடய நண்பர் சுஜித் குமார், அவர் காலேஜில் போய் பேசினாருன்னா நான்லாம் வேண்டிப்பேன், ஃபஸ்ட்டு அவர் பேசிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு போயிடணும், எல்லாருக்கும் மறந்ததுக்கப்புறம் நம்ம போகணுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பேசுவார் அவர்.
ஸோ அவருக்கு வந்து தெரிக்க விடலாமா திறமையால் அப்படின்னா வந்து உன் டேலண்ட்டை வச்சு நீ எப்படி ஒரே பாட்டில் சூரிய வம்சம் படத்தில் ஒரு சரத்குமார் மாதிரி ஆகலாம். இதுதானே சுஜித்? அப்படி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவர் பேசுகிறத வந்து ஒரு குறிப்பாக ஒரு உன்னிப்பாக கேட்டோம் அப்படின்னா அப்படி ஆயிடுவோம். நம்ம காமராஜர் ரங்கமே வேலைக்கு வைக்கப்போம் நம்ம. ஸோ அதனால் அதுவும் புரிஞ்சிருச்சு டாபிக். அண்ட் கடைசியாக வந்து ஆவியில் மலர்ந்த வெற்றி வந்து சரத்பாபு கொடுத்துருந்தாங்க. சரத்பாபு கொடுக்காம இது நார்மலாக ஆவியில் மலர்ந்த வெற்றினா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தமிழ் படத்தில் எப்படி ஆவியை வச்சு படம் எடுத்தால் பெருசாகுது. ஸோ இவரோட வெற்றி கதை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு கொடுத்த டாபிக் நான் வரேன். இப்போ எனக்கு கொடுத்த டாபிக் வந்து வாருங்கள் மனிதனை தேடுவோம். எனக்கு டக்குன்னு கேட்டோன்னே இது ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் மாதிரி இருந்தது. வாருங்கள் மனிதனை தேடுவோம். என்னது மனிதனை தேடுவோம்னு டக்குன்னு நினச்சேன். எனக்கு கல்யாண மாலையிலேருந்து ஃபஸ்ட்டு வாட்டி கூப்பிட்டோன்னே சரி கல்யாண மாலை ஃப்ரான்ஸு லண்டன், அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்னீங்க ஜப்பானில் வரப்போகுது, சைனாவில் கூப்பிட்டாங்க, ஜாக்கி சான் கூப்பிட்டாங்கன்ற மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் கல்யாண மாலை இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்பெஷல் எபிசோடு வந்து அமேசான் கார்டில் நடக்க போகுது போல இருக்கு. வாருங்கள் மனிதனை இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்கே மனிதனை தேடி போகிறோம் அந்த மாதிரி நினச்சேனா. சரி மனிதர்களே இல்லாத ஒரு இடத்துல நம்மளை கூப்பிட்டு ஏதோ நடத்த போகிறாங்க, ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து இதில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கோன்ற மாதிரி பயங்கர சந்தோஷம் எனக்கு. கடைசியில் பார்த்தா வென்யூ சார் அப்படின்னா காமராஜரங்கம் தேனாம்பேட்டை அப்படின்னு ஃபாரின் அந்த கனவுலாம் போயிடுச்சு. சீதாராமன் சார், as I am requesting now, I am suffering from fever, சீக்கிரமே தோகாக்காது கூப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபாரின் இல்லை காமராஜர் அரங்கம் தானே எனக்கு அடுத்த டவுட்டு. சரி அப்போ இங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் யார், நம்மளாம் மனிதன் தானே, இதில் என்ன தேடுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சந்தேகம். இது மனிதனை தேடுவோமோ, இந்த டாபிக் எப்படி மீதி எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது. எனக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம்னோ ரெண்டு விதமாக நான் இதை பார்த்தேன். ஒன்று, நல்ல மனுஷங்களை தேடுறதுக்கு தான் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சார் மோகன் சார்? நல்ல மனுஷங்களை தேடணும். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு இந்த ஒரு பேராசை இருக்கும். நம்ம வந்து செம்மையாக இருப்போம், பக்கத்தில் இருக்கிற பையனை காம்பஸால் ஸ்கூலில் குத்துவோம், ஆனால் அந்த பையன் திருப்பி குத்தாமல் இருந்தால் அவன் நம்ம ஃப்ரெண்டுன்றோம். ஸோ இதுதான் நம்மளோட சின்ன வயசு மென்டாலிட்டி. எப்போ ஸ்கூலில் இருக்கும்போதும் நம்மளுக்கு யார் ரெக்கார்ட் புக்கோ கடன் தராங்களோ, யார் ஹோம்ஒர்க்கு ஆன்சரை காமிக்கிறாங்களோ இவங்களோடலாம் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். அதே தான் இப்போ ஃபேஸ்புக் காலத்துலேயும் என்ன அப்படின்னா நம்ம யாரை நல்லவன் நினைக்கிறோனோ அவங்க கூட போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுப்போம், ஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நல்லவனை தேடுறதுன்றது வந்து நேச்சுரலாக நம்ம சின்ன வயசுலேருந்தே பண்ணுற விஷயம். நல்லவங்களை தேடி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். ஸோ நல்லவங்களை நம்ம தேட தேவையில்லை, இதுதான் வந்து நார்மல் ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. சரி வேறு என்ன தேடணும், வாருங்கள் மனிதனை தேடுவோம்னா நமக்குள்ளே இருக்க மனிதத்தை தேடுறது தான் இந்த டாபிக் அப்படின்னு புரியறதுக்கு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆச்சு. எனக்கு இந்த மீரா மேடம் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க, என்ன பாலாஜி டாப்பிக்கில் என்னதான் பண்ணீங்களான்னா எனக்கு எதுவும் புரியவே இல்லை. முதல்ல நமக்குள்ளே இருக்கிற மனுஷனை தேடுற இந்த டாபிக் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ என்ன யோசிக்கலாம் அப்படின்னா டக்குன்னு ஒரு டவுட்டு. ஸோ இவங்க நம்ம எல்லாருமே என்ன நல்லவங்க தானே, நம்ம என்ன கொள்ளைக்காரனா இல்லை நம்ம ஏதாவது சமுதாய தீய விஷக்கிருமி வழிப்பறி ஜேப்படி கொள்ளையரா அப்படின்னா இல்லை, நம்மளாம் சாதாரண நல்ல ஹியூமன் பீயிங் தான் நம்ம நினச்சிப்போம். ஸோ நமக்குள்ளே இருக்கிற நல்ல மனிதத்தன்மை என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு 2-3 இன்சிடென்ட் எனக்கு ரீசெண்டாக இப்போ நடந்தது. முதல் இன்சிடென்ட் வந்து இந்த சிட்டிலேயே பெரிய மாலில் இந்த லைஃப் ஸ்டைல் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு கடையில் க்யூவில் நின்றுட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு அங்கிள், ஒரு 45-50 வயசு இருக்கும். அந்த அங்கிள் நின்றுகிறார். அவர் கையில் வந்து 2 கவர் ஃபுல்லாக சாமான் இப்படி வச்சிருக்கிறார். இந்த பேக் ஃபுல்லாக 16,999 ரூபா அந்த மாதிரி ஏதோ பில் ஆயிருக்கு. அவரோட ஃபேமிலி நின்றுருக்கிறாங்க, பின்னாடி ஃபுல்லாக கூட்டம், சைடில் கூட்டம். அந்த கவுண்டரில் இருக்கிறவங்க கேட்டாங்க, சார் ₹1 சேரிட்டிக்கு ஆட் பண்ணலாமா அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆட் பண்ணுங்க, நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிஞ்சு இப்படி பார்க்குறாரு. அப்படியே ஒரே ₹1 தான் ஆட் பண்ண சொன்னார். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா முத்து படத்தில் ரஜினி அள்ளி கொடுப்பார்ல அது மாதிரி நினச்சிக்கினார். அவர் சுற்றி எல்லாருமே பார்த்தார், யாருமே ரியாக்டே பண்ணிக்கல. இந்த அங்கிள் என்ன அப்படின்னா நம்மள நிறைய பேரோட ஒரு மென்டாலிட்டி அவர் ரெஃப்ளெக்ட் பண்ணுறதா எனக்கு தோணுச்சு. அதாவது நம்மள நிறைய பேர் வந்து ஒரு சின்னதாக ஒரு உதவி பண்ணுவோம், ரொம்ப சின்னதாக இந்த ₹1 கொடுக்குற விஷயம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம நம்மளே நல்லவன் நினச்சிப்போம். அப்படியே கட் பண்ணி முடிச்சுட்டு வந்தால் ஒரு சிக்னல், அந்த சிக்னலில் நானும் என் ஃப்ரெண்டு நின்றுட்டுருக்கோம். பக்கத்தில் வந்து ஒரு பைக்கில் வந்து ஒரு அம்மா அப்பா ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3-4 வயசு குழந்தை இருக்கும். அந்த சிக்னல்லையே வந்து இன்னொரு சின்ன பையன், ஒரு 8-9 வயசில் ஒரு பையன் வந்து புக்கு விற்கிறான், கலரிங் புக்கு. நான் வந்து எனக்கு புக்கு தேவையில்லை, இந்த பையன் என்கிட்டையும் வரல, ஏன்னா குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு அவன் அந்த வண்டிக்கு போனான். அந்த சின்ன குழந்தை வந்து அந்த பைக்கு கிட்ட போயிட்டு அந்த புக்கெல்லாம் காமிச்சோன்னா அங்கே பைக்கில் இருக்கிற அந்த ஃபேமிலியோடு இருக்கிற அந்த குழந்தைக்கு ஆசை வந்து அப்பா புக்குப்பா அப்படின்னோடனே மொத்தமே ஒரு நிமிஷம் தான் அந்த சிக்னலில் வண்டி நிற்கும். அவங்க அப்பா உடனே என்னப்பா தம்பி என்னடா விலை என்னன்னா, சார் 3 புக்கு ₹50 அப்படின்னோடனே அந்த அப்பா வந்து அந்த பையன்கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சிட்டார். 3 4 கொடு 5 வேணும் எனக்கு இப்போ 5 கொடு அப்படின்ற மாதிரி பேரம் பேசுகிற டைம் போயிட்டுருக்கு. இந்த குழந்தை வேற பைக்லேருந்து அப்பா புக்குப்பானா அந்த அம்மா ஐயோ என்னடா இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண மாலைக்கே போகலாமான்ற மாதிரி அவங்க வேற பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஸோ 1 மினிட் கரெக்டாக அந்த 50 செகண்ட் அந்த சிக்னல்லாம் போகும்போது அந்த பையன் சார் 4 தரேன் சார், எனக்கு முடியாது சார் ப்ளீஸ் சார். நான் சின்ன பையன். அந்த அப்பா கடைசியில் அந்த குழந்தைகிட்ட கையில் புக் இருக்குது, அதை பிடுங்கி கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங் ஆகிடுச்சு, எனக்கு எதுவுமே பண்ண தெரியல. அந்த பையன்கிட்ட நான் புக்கை வாங்கிட்டு பின்னாடியே நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் போயிட்டு நாங்கள் உங்கள் குழந்தைக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுன்ற மாதிரி ஏதோ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டோம். அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டார்.
ஆனால் ரொம்ப உறுத்திட்டே இருந்தது. நம்மள நிறைய பேர் ஒரு 2வது வாட்டி கூட இன்னொரு சக மனுஷனை நம்ம திரும்பி பார்க்க மாட்டோன்றோம். அந்த குழந்தை நம்மளுக்கு தெரிஞ்ச குழந்தையா இருந்தால், நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தையா இருந்தால் அப்படி பண்ணியிருப்போமா எனக்கு தெரியாது. ஒரு குழந்தை 3 புக்கு 50 ரூபாய்க்கு விற்கும்போது அந்த குழந்தைகிட்ட பேரம் பேசினதே ரொம்ப, நம்ம என்ன நினச்சிப்போம், பிச்சைக்காரங்களாம் என்கரேஜே பண்ணக்கூடாது சார், அதனால தான் இந்தியா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும். ஆனால் ஆக்சுவலாக வந்து ₹1 போகிறதுனால இந்தியா வேறு எப்படியும் ஆக போகிறதில்ல, இந்தியா மாற போகிறது. அந்த 3 புக்கை பேரம் பேசாமல் வாங்குறதுனால எதுவும் ஆயிருக்க போகிறதில்ல.